வாழ்க நலத்துடன். சாம்பார் சாதம் வந்து இந்த மாரி செஞ்சீங்கன்னா, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்ளோ தெய்வமானதா இருக்குங்க. சாம்பாரோட கொஞ்சமா சாப்பாடுல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. வாங்க அந்த சாம்பார் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து பண்றது வந்து சிம்பிளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு சின்ன லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்கங்க. அதுக்கு வந்து 1 கை அளவுக்கு துவரம் பருப்பு, 1 1/4 கை அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் இன்னைக்கு மண்சட்டில தாங்க வைக்க போறேன். ஓப்பன் பேன்ல வச்சீங்கன்னா சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்து வேகறப்ப வந்து உப்பு போடக்கூடாதுங்க. உப்பு போட்டீங்கன்னா பருப்பு வந்து வேகமா வேகாது. கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, மாங்காய், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. என்ன காய் இருக்கோ எந்த காய்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 1/4 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து காய் நல்லா வெந்து வருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் வந்து இதுக்கு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு தேவையில்ல. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், ஆப்ஷனுக்கு வந்து சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சாம்பார் வந்து ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. வாழ்க வளத்துடன்.